செத்தோ மாதிரி படுத்துட்டான். கரடி கிட்ட வரும்போது தன்னோட மூச்சு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டான். கரடியும் அவனை சுற்றி சுற்றி நடந்து வந்தது. அவன் கிட்ட போய் அவனை முகந்து பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு அங்கேருந்து கரடி போயிடுச்சு. அப்புறம் ஏண்டி, கரடி கிட்ட வருதுன்னும் போது எக்ஸ்பிரஷன் கொடுக்காத, கரடி போயிடுச்சுன்னும் போது எக்ஸ்பிரஷன் கொடு. இப்போதான் கதையை உண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா ராமு மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தான். சோமு கிட்ட, டேய் அந்த கரடி உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டானா. அப்போ சோமு சொன்னான், கரடி எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல புத்திமதி சொல்லியிருக்குது, கரடி சொன்னதை நான் நிச்சயமாக கேட்பேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ ராமு, அப்படி என்னடா அவனுக்கு சொல்லுச்சு அந்த கரடி அப்படின்னு கேட்டப்போ சோமு சொன்னான்னா, ஆபத்தில் கூட நிற்காத ஃப்ரெண்டு கூட பேசாதன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்கே வந்து வேகமாக கோவமாக கிளம்பி போயிட்டான். ராமுக்கு அப்போ தான் அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுது.